தவக்காலம் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகள் கடவுளின் வார்த்தையின் வல்லமையால் உயிர் பெறுவதை காட்சியில் காண்கின்றார். இக்காட்சி நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலர் அகதிகள் நிலையில் இருந்து புதுவாழ்வு பெறுவர் என்ற செய்தியை சுட்டி காட்டுகின்றது. உலர்ந்த எலும்பு கூடுகள் எருசலேமின் அழிவையும் எருசலேம் கல்லறையாக மாறிவிட்டது என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. அங்கே வாழக்கூடிய எந்த நம்பிக்கையும் தூண்டுதலும் உற்சாகமும் அறவே இல்லை. அவர்களின் பாவச் செயல்களாலேயே அந்த நிலைமைக்கு ஆளாகி இருந்தனர். ஆனால் நான் என் மக்களை கைவிட்டு விடவில்லை என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக கூறுகின்றார் ஆண்டவர். துவண்டு போயுள்ள மக்களுக்கு ஆண்டவரின் ஆவியே புத்துயிர் அளித்து புதுவாழ்வு அளிக்கும் என்று கூறுகின்றார். அந்த ஆண்டவரின் ஆவியே மனிதனுக்கு உயிரையும் வாழ்வையும் அளித்தது. ஆண்டவரின் வார்த்தை மனிதனுக்கு இறந்த பிறகும் உயிர் அளிக்கும். சுகமானராதங்கள் சுமிதல்வாகையோ சுகமானராதங்கள் உறவாடும் காலங்கள் உறவாடும் காலங்கள் சொன்னாரங்கள். ஏற்றிடும் தீபம் தன்னை அழித்தே ஒளியினை ஏற்றும் உயரும் நந்தன் உடல் அழித்தே உலகில் உயர்வா இன்பங்கள் மிகுந்திடுங்கே இந்த இரண்டாம் வாசகமானது ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஊனியல்பின்படி வாழ்ந்தால் நாம் அனைத்து வகையான பாவங்களும் நமது உடலை கையளித்துவிட நேரிடும். அத்தகைய வாழ்வு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு ஆகாது. மாறாக ஆவியின் தூண்டுதலின்படி வாழும்போது ஆண்டவர் இயேசு நம்மிலே வந்து குடிகொண்டு நம்மை தூய்மையான பாதையில் வழி நடத்தி செல்வார் என்று தூய பவுல் கூறுகின்றார். யூதர்கள் யூத சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்தின்படி எதை நினைக்கின்றார்களோ அதையே செய்து முடிப்பவர்களாக இருந்து வந்தார்கள். ஆனால் மீட்பு என்பது இயேசுவின் பாடுகளால் தான் என
பவுல் விளக்குகின்றார். இது இறைவனின் கொடை. அதன் பலன் ஆவிக்குரிய வாழ்வு, பிள்ளைக்குரிய உரிமை. ஆனால் இயேசுவின் அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் தூய ஆவியானவர் நம்முள் ஆட்சி செய்து நம்மை புண்ணிய வாழ்விற்கு அழைத்து செல்ல நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அவர்களின் மனதில் விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார். அன்றே எங்கு பேரலம் மறந்த இறைவன் இந்த தகடியை உயர்த்தவே இருப்பது சிறுமையே இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உலகின் இறுதி நாளில் இறந்தவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள் என்று சதுசியர்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதிலே ஆழ்ந்த நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு தெய்வீக சக்தி, ஆற்றல், தெய்வீக வல்லமை வந்து உலகை தொடுகின்ற போது, புரட்டி போடுகிற போது இறந்தவர்கள் அனைவரும் தங்களின் கல்லறைகளில் இருந்து உயிர் பெற்று எழுவார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் இயேசு தனது பிரசன்னத்தின் மூலம் ஏற்கனவே உயிர்ப்பு இவ்வுலகிற்கு வந்துள்ளது என்பதை அறிவுறுத்துகின்றார். ஆண்டவர் இயேசுவின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டுள்ளார்களோ அவர்கள் இறந்தாலும் உயிர் வாழ்வார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றார்.